எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட். நானும் லாக்குலும் இன்னைக்கு அசெம்பிள் ஆகிட்டோம். லாக்குல் அந்த இவரு மாதிரி சிரிக்காதீங்க. நானும் அந்த இவரு மாதிரி பதில் சொல்ல மாட்டேன். மேட்ச் செம்ம மேட்ச், சூப்பர் ஓவர் போயிருக்கு. இந்தியா ஸ்ரீலங்கா 202 அவங்க அடிச்சது. இவங்களும் ம். 202. அவங்களும் 5 விக்கெட், அதே இவங்களும் அதே 5 அதே விக்கெட். டெய்லர் அதே வாடகை. அதே வாடகை. நாங்களும் இது பண்ணுவோம்னு பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு நாங்க போக மாட்டோம், உங்களை அடிச்சுட்டு தான் போவோம்னு ட்ரை பண்ணாங்க ஸ்ரீலங்கா. ஆனா முடியல அன்பார்ச்சுனேட்லி. மேட்சை பத்தி ம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இது ஆக்சுவலா ஒரு ரப்பர் மேட்ச்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் இந்தியாவுக்கு பெரிய இது இல்லை. பட் டெட் ரப்பர். இந்தியா பேட்டிங் பத்தி அபிஷேக் சர்மா பவர் பிளே நல்லா குரூஷலாக இது பண்ணாரு. ஹி ப்ரூவ்ட் வேர் ஹி பிலாங்ஸ். அதே மாதிரி திலக் வர்மா மெச்சூரிட்டி, ஸ்ட்ரைக்கிங், இது ரொட்டேட்டிங் எல்லாமே ஓரளவு நல்லா இருந்தது. அப்புறம் அந்த அக்சர் கடைசியாக கேமியோன்னாங்க, அதுவும் நல்லா தான் இருந்தது. ஸ்ரீலங்கா சேஸ் நிசாங்கா நல்லா பண்ணாரு. ஜெயிலர் கேமியோ மாதிரி இருந்ததா? அந்த 127 பார்ட்னர்ஷிப் வித் என்ன பெரிய அக்சர் நல்லா தான் இருந்தது. என்ன பெரிய அக்சர் கேமியோ? என்ன ஸ்ரீலங்கா இஷ்யூனா தே வேர் பாத்தீங்களா? ரிலேயிங் ஆன் ஒன் பேட்ஸ்மேன். அது ஒன்று. ஃபைனலி சூப்பர் ஓவர், ஹர்ஷித் தீப் டிட் வெல். அந்த ஒரு கேட்ச் கான்ட்ரவர்சி இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே இந்தியா ஒரு மெயின் இது என்னன்னா, பும்ரா இல்லாம ஒரு லோ லெவல் டீமை வச்சு கூட இது ஈஸியா சேஸ் இது மாதிரி ஒரு கேம் கொடுக்குறாங்க அப்படின்னா. சூப்பர். அதனால ஜெயிச்சிட்டாங்க. எப்படியோ சூப்பர் ஓவர் போனாலும் நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஜெயிச்சிட்டாங்க. இதுல என்னன்னா வருத்தத்துக்குரிய விஷயம் நிறைய முக்கியமான பிளேயர்லாம் இன்ஜூர் ஆயிட்டாங்க. ஹர்திக் பாண்டியா பவுலிங் ஒரு ஓவர் போட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாவும் பேட்டிங் பண்ண வரல சூப்பர் ஓவர்ல. திலக் வர்மா ஒரு கேட்ச் பிடிக்கிறேன்னு அவரும் ஹாம்ஸ்ட்ரிங்கை பிடிச்சிக்கிட்டாரு. ஸோ இப்போ இதுதான் பிரச்சனை. மேட்ச் இப்போ ஃபைனல் நாளான்னைக்கு இருக்கு. ஆனால் இவங்க முக்கியமான பிளேயர் 3 பேர்ல யார் பேர் ஃபிட் ஆவாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நேரத்துல நீ சொன்ன முதல்ல ரெட் ரப்பர் தான் அப்படின்னு இவங்க ஹர்திக் பாண்டியெல்லாம் விளையாட வச்சிருக்கவே தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் கூட ரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. ஆமா, அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்றேன். ஹர்ஷதீப் சிங், நீங்க உங்களுக்கு அந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, ஜீன்ஸ் படத்துல, உங்களுக்கு ஆடு வாங்கிற தெரியாது, கோழி வாங்கிற தெரியாது, ஜோடா மட்டும் வேணுமான்னு. அந்த மாதிரி இவங்களுக்கு மத்த மேட்ச்ல எல்லாம் இவங்க தேவைப்பட மாட்டாங்களாம். தேவையான கடைசி சூப்பர் ஓவர் போடுறதுக்கு மட்டும் ஹர்ஷதீப் சிங் தேவைப்படுமா அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஆயிட்டாரு ஹர்ஷதீப். பாவம், அவருக்கு சான்ஸே கிடைக்காம இப்ப கடைசியில சூப்பர் ஓவருக்கு மட்டும் ஹர்ஷதீப் வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஜீன்ஸ், அந்த ராதிகா, அந்த நாசரை பத்தி பார்த்தா உங்களுக்கு வேற யாராவது ஞாபகம் வருதா? வேற நான் எதுவும் சொல்லலப்பா. யார் ஞாபகம் வரலையா வருது? சரி, ஓகே. பட் இப்போதைக்கு ஹர்ஷதீப் சிங் தான் இது. அதனால பரவாயில்ல. பட் தென் அந்த சூப்பர் ஓவர் கரெக்டா டெலிவர் பண்ணிட்டாரு. கன் மாதிரி டெலிவர் பண்ணிட்டாரு. ஹர்ஷித் ராணா 3 ஓவர் 44 ரன். நீ பாத்தியான்னு தெரியல. வளைச்சு வெளுத்து விட்டாங்க ஹர்ஷித் ராணாவை. ஆனா கடைசி ஓவர் போட்டாரு. போட்டு அது சிலருக்கு தான் அப்படி அமையும், சிலருக்கு தான் அது அமையணும். அந்த ஷார்துல் தாக்கூருக்கு அமையும், அதுக்கப்புறம் அகர்கருக்கு அமையும். அதாவது லெக் சைட்ல போட்டாரு பால. அவங்க எங்க வேணாலும் அடிச்சுக்கலாம். அந்த பால ஃபைனலுக்கு உள்ளதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் கடைசி அந்த அந்த ஓவரோட இது 12 ரன் தான் டிஃபெண்ட் பண்ணும். அதை இந்த ஒரு ஒரு அரை அடி இந்த சைடுனாலும் 4, அரை அடி அந்த சைடுனாலும் 4, கரெக்டா ஃபீல்டர் கைக்கு போகுது கேட்ச். அதுதான் ஹர்ஷித் ராணாங்கிறது. அதாவது ஒரு இதில் உச்சம் பெற்ற ஒருவன் செல்போன் இருந்தாலும் பேசலாம். அந்த மாதிரி ஹர்ஷித் பேசலாம்ன்றப்ப அந்த மாதிரி ஒரு பால் போட்டு விக்கெட் எடுத்துட்டாரு. அப்படி ஒரு விக்கெட் எடுத்து, அதுவும் எந்த பேட்டர், சும்மா பேட்டர் கிடையாது. அடிச்ச 10 பேருமே ரவுடி தான்னா அந்த 10 நிசாங்கா செஞ்சுரி அடிச்ச பிளேயருக்கு விக்கெட் விழுந்துருச்சு. ஸோ நேச்சுரலி ஒரு கான்பிடன்ஸ், அவர்லாம் கான்பிடன்ஸ் பிளேயர். அவரு அப்புறம் கான்பிடன்ட் ஆயிட்டாரு. மொமெண்டம் அப்படியே மாறிடுச்சு. ஒரு அழுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் அந்த அந்த சின்ன அது ஒரு இதுவும் தேவை. அந்த சில சமயம்லாம் 4 போயிருக்கும். அவருக்கே 5வது பால் நினைக்கிறேன் 145 போட்டாரு. ஆனா எட்ஜ் வாங்கி அது 4 போயிருச்சு. இந்த பால் அதே மாதிரி 4 போயிருந்தா மேட்ச் அப்பயே முடிஞ்சிருக்கும். அதுதான் நான் அந்த 127 அவங்க பார்ட்னர்ஷிப் இருக்கும்போது ஓரளவு விட்டாங்கிற மாதிரி தான் நினைச்சேன். பட் எண்ட் ஆஃப் த டே ஸ்ரீலங்கா டூயிங் ஸ்ரீலங்கா திங்ஸ். ஸ்ரீலங்கா ஜஸ்ட் பீயிங் ஸ்ரீலங்கா. சரி, இதுல 3 பேர்ல யாரு மேன் ஆஃப் த மேட்ச் நினைக்கிறீங்க? அபிஷேகா, நிசாங்காவா, ஹர்ஷ்தீப் சிங்கா? இல்ல, நிசாங்கா ஜெயிக்க நல்ல பெஸ்ட் இன்னிங்ஸ் தான் நிசாங்கா தான் ஆடினாரு. ரொம்ப நல்லா ஆடினாரு. ஆனா என்னன்னா அவர் ரொம்ப ஒரு கிளாஸ் பிளேயர். அவர் ஆஃப் சைட்ல கிளாஸா இது பண்ணுவாரு. லெக் சைட்ல தான் அடிச்சு அவரும் சரி, இந்த குசால் பெரேராவும் சரி, அவரும் வளைச்சு அடிப்பாரு. இவங்க அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பே போட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்க. 12வது ஒரு குல்தீப் போட ஆரம்பிச்சாரு. 13 அருண் சக்கரவர்த்தி போட ஆரம்பிச்சாங்க. இவங்களாம் அப்படி பண்ணாங்க.
பட் இருந்தாலும் நிசாங்கா பிளேட் எக்ஸ்ட்ரானரி வெல். ஹர்ஷ்தீப் அவ்வளவு நல்லா போட்டுட்டு இருந்தாரு, தூக்கி அவரை ஸ்ட்ரைட்டா சிக்ஸ் அடிக்கிறாரு. நல்ல இன்னிங்ஸ் தான் நிசாங்கா. பட் ஜெயிச்ச டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா எல்லா மேட்சும் அடிக்கிறாரு. அவன் எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டான்னு சென்னை 28ல சொல்ற மாதிரி அவர் அடிக்கிறாரு. அவரோட லோயஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் இந்த டோர்னமெண்ட்ல எவ்வளவு தெரியுமா? 180. அடிச்ச ஆளுங்க எல்லாமே ரவுடி அவரு. அவர் ஒரு குறிக்கோளோட தான் இருக்காரு அவரு. Yes, a point to ஆனா prove. ஃபைனலுக்கு ஃபிட் ஆகணுமே, அதான் மேட்ரு. அபிஷேக் சர்மா வந்து அவங்கள நம்பியே இருக்கு இந்த டீம். நிறைய எல்லா மேட்சும் ஒரு அடிச்சு ஒரு பழைய ஸ்டார்ட் கொடுத்துடுறாரு. அதை வச்சே இவங்க ஓட்டிடுறாங்க. பட் அவர் ஃபைனலுக்கு இல்ல அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய இழப்பா இருக்கும் இந்தியன் டீமுக்கு. அது மாதிரி கடைசி பால் நீ பாத்தியான்னு தெரியல. அது வந்து சனக்கா வந்து ஒரு பயங்கரமான ஒரு டைவ் அடிச்சாரு, சென்னை 28 பிரேம்ஜி மாதிரி. தெரியும், பார்த்து. ஸோ அதை பத்தி அது ஒரு டைவ் அடிக்காம இருந்திருந்தாரு அப்படின்னா 3 ரன் ஓடி ஆமா, அது வாஸ்தவம் தான் அது. பட் அந்த நேரம் அந்த ப்ரெஷர் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்தா என்ன பண்ணுவோம்னு தெரியல. நீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்தா டைவ் அடிச்சிருப்பீங்களா? இல்ல அவர் அந்த நேரத்துல என்ன நினைச்சிருப்பாரு? டேய், அவர் அந்த நேரத்துல என்ன நினைச்சிருந்தாருன்னா, சரி நம்ம சூப்பர் ஓவர் எடுத்தாலே இல்ல போதும் பிரதர், நம்ம என்ன அப்படின்ற வேணாலும் 2 பேசலாம் உட்காந்து. அந்த கிரவுண்டு, அந்த ப்ரெஷர்னு, அந்த சத்தங்கிற போது வேற மென்டாலிட்டி வேற மாதிரி இருக்கும் ஆக்சுவலா. ஆமா பிரதர். பட் அது தானே சம்பளம் கொடுக்குறாங்க. இப்ப நீங்க வந்து அதுவும் பண்றீங்க, முதலாளி சர்ஜரி பண்றாரு, ப்ரொஃபஷனல் தானே. அந்த நேரத்துல டென்ஷன் அப்படின்னு சொல்லி சர்ஜரியை மாத்தி பண்ணிட்டு எனக்கு ப்ரெஷரு அப்படின்னு அந்த நேரத்துல நம்ம கை நடுங்கிருச்சு எனக்கு ரத்தத்தை பார்த்தோன்னேன்னு சொல்ல முடியாது இல்ல. அவங்கவுங்க அவங்க வேலைக்கு அவங்கவுங்க மோட்டார் பைக் ரிப்பேர் பண்றவரு அப்படின்னாலும் அவர் பண்ற வேலைக்கு அவர் கரெக்டா அந்த ப்ரெஷர்ல தான் அவரும் வேலை பார்க்கணும். நீங்க பண்றதுக்கும் அந்த ப்ரெஷர்ல தான் வேலை பார்க்கணும், நானும் அந்த ப்ரெஷர்ல தான் வேலை பார்க்கணும். அதுக்குதான் சம்பளம் அவங்கவுங்களுக்கு. அவங்கவுங்க செஞ்ச வேலைக்கு அவங்கவுங்க கூலி. கேட்டீங்களா? ம். ஸோ அதுதான். அதனால இப்ப ஹைன்சைட் அதுவும் அது கரெக்ட் தான். நம்மள மாதிரி ஆட்கள் பேசதான் செய்வோம். பட் அவர் அந்த நேரத்துல 2 ரன்னுக்கு பாத்துட்டாரு. சரி நமக்கு டை ஆயிட்டாலே கௌரவம், தோக்காம அந்த நேரத்துல வந்து அவர் இன்னும் கொஞ்சம் ஃபீல்டரை பார்த்துட்டு ஓடி இருந்தா 3 ரன் ஓடி இருந்திருக்கலாம், மேட்சை ஜெயிச்சிருக்கலாம், அங்கேயே முடிச்சு விட்டுருக்கலாம். தப்பிக்க விட்டாங்க இந்தியா. கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு இது ஜெயில் பிரேக் தான். ஏன்னா 10 ஓவர் முடியும் போதெல்லாம் இந்தியா தோக்குற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதான் அந்த கம்போஸ்டா அவங்க ஹேண்டில் பண்ணிட்டாங்க. பார்ட்னர்ஷிப் இருக்கும் போதெல்லாம் நல்லா தான். நான் நினைச்சேன் போயிடுச்சுன்னு தான் நினைச்சேன் மேட்ச். அதுதான். ஆனா இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்க. இப்ப ஜெயிச்சிருந்தாங்கன்னா இது என்ன ஸ்ரீலங்கா வந்து வெளியே போன டீம், இதை ஜெயிச்சு என்ன அப்படிம்பாங்க. அதான் ரப்பர் மேட்ச் சப்போஸ் தோத்துட்டா இந்த டீமை கூட ஆனா ஜெயிக்க தோத்தா என்ன முடியலையா? பண்ணுவாங்க, இந்த டீமை கூட ஜெயிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இது பண்ண முடியாது. பட் இப்ப பாகிஸ்தானோட தேப்பி மீண்டும் மீண்டுமா, அதாவது வந்து ஏற்கனவே 2 தடவை தோத்துட்டாங்க. எப்படியாவது ஜெயிச்சிடணும்டா இந்த இதுல இது பண்ண. ஏய், இந்த இதுல அது கடைசி 2 வாட்டி நீங்க பாருங்க பிரதர், 2 வாட்டி தோத்த டீம். வந்து எஸ்எஸ்எல்சி பாஸ் 8வது ஃபெயிலுங்கிற மாதிரி ஆயிரப்போகுது கடைசி. அது கிடையாது. யூ கிரைட் கப்பர், இட்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கோட்டை போட்டு நிறுத்தி வச்சிருக்கோம். நம்ம கையை அவங்க கூட்டிட்டு வரணும், கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் விளையாட விடணும். விளையாட விட்டா நம்ம இந்தியன் டீம் தான் அந்த யோகி பாபு. இந்த ஏசியா கப் வந்து அந்த ரவுண்டு போட்டுட்டா ஜெயிக்க முடியாது. அதனால யூ கிரைட் கப்பர், இட்ஸ் ஓவர் தான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற பாகிஸ்தான்? அது ஓகே தான். ஆனா கடைசியில அந்த விரல வெட்டாம இருந்தா சரி இந்தியாவுக்கு. இதுல என்னன்னா இந்தியாவுக்கு இன்னொரு ஃபார்ம் கன்சர்ன் என்னன்னா, சூரியகுமார் யாதவோட ஃபார்ம். அவர் வந்து இன்னும் பெருசா அடிக்கல இந்த டோர்னமெண்ட்லயே. இன்னும் சொல்ல போனா 2024 வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு அப்புறமே இன்னும் ஒரு சப்ஸ்டான்ஷியல் இன்னிங்ஸ் ஒரு பெருசா இன்னும் அடிக்கல. இல்ல இந்த மாதிரி இதுல கடைசி நேரத்துல அந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ் தேல் ஸ்டாண்ட், எஸ்பெஷலி வித் பாகிஸ்தான். கரெக்ட் தான். அது கரெக்ட் தான். பெரிய பிளேயர் ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் ஆடுவார். அவர் பண்ணா ஓகே தான். பட் என்னன்னா இந்த மாதிரி அவருக்கு பேட்டுக்கு வரும், நல்லா வாங்கடையிலாம் வரும், வந்து அடி வச்சு இந்த வச்சு இது பண்ணுவாரு, அக்ராஸ் போய் தூக்கி ஃபைனலுக்கு அடிப்பாரு 6. ஆஸ்திரேலியால ஒரு வேர்ல்டு கப் நடந்தப்ப வச்சு வெளுத்தாரு. நல்ல பவுன்ஸ் இருந்துச்சு, எல்லா பாலும் சம்சம் மூவ் பண்ணி அக்ராஸ் போய் ஓரளவு ஸ்டெபிலைஸ் ஆயிட்டாருன்னா வெளுத்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். he will try to stabilize first, அப்புறம் தான் அடிப்பாரு. அது ஆக்சுவலா நல்ல பாயிண்ட். ஏன்னா அவருக்கு அந்த டைம் அவர் கொடுத்தாருன்னா, சூரியகுமார் யாதவ் மாதிரி இனிஷியலா ஒரு 4-5 பால் எடுத்துக்கிட்டாலுமே அவர் ஈஸியா மேக்கப் பண்ணிடுவார். அதை பின்னாடி அதை வந்து 4 பாலோ 5 பாலோ அது பால் நம்பர் வச்சு அவரை கணக்கு பண்ணாம அவருக்கு செட் ஆகிற வரைக்கும் he can give some time. கொஞ்சம் செட் ஆயிட்டு கொஞ்சம் அக்ளமடைஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலையை காமிச்சாரு அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஒண்ணுதான் கன்சர்ன் இந்தியாவுக்கு. இது தவிர வந்து இவருக்கு வந்து அபிஷேக், ஹர்திக், திலக் வர்மா 3 பேர் இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு. இதுதான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. அதே மாதிரி இன்னைக்கு கிடைச்ச சான்ஸ்ல ஹர்ஷதீப் எக்ஸ்ட்ரா நிறைய பவுலிங் போட்டாரு.
இப்ப வந்து ஹர்ஷதீப்ப திருப்பி அவங்க கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. நீ என்ன நினைக்கிற? இல்ல ஹர்ஷதீப் கண்டினியூ கண்டினியூ பண்ணுவாங்களா, பண்ணணுமா? ஹர்ஷதீப்புக்கு சான்ஸ் கொடுப்பாங்க யூஸ்வலா. இதுல சான்ஸ் கொடுக்காம குடுப்பாங்க. ஏதாவது சறுக்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ம். வாரி வாரி அடி விழுகும். அதேதானா? அதனால ஆ. தே வாண்ட் டு பிளே சேஃப். ஹர்ஷதீப் எல்லாம் சான்ஸ் கொடுத்துருவாங்க, கண்டிப்பா கொடுத்துருவாங்க. He அதுதான் deserves ஹர்ஷதீப்ப actually. வந்து He deserves actually. டிசர்வ்ஸ் தான்டா. அவரு வந்து சின்ராசா தான் வச்சிருந்தாங்க கடைசி வரைக்கும். அந்த இங்கிலாந்து டூர்ல எல்லாம் வந்து எல்லாரும் ஃபேமிலி போட்டோ எடுத்துக்குவாங்க, அவரு மட்டும் வெளியே நின்னுட்டு இருப்பாரு. அந்த சூரிய வம்சம் பிஜிஎம் தான் போடணும் அவருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து அந்த சின்ராஸ் தான் டீமை காப்பாத்தினாரு. அத வந்து சின்ராஜ் வந்து பைக்ல ஸ்டேஜ்ல வந்துட்டாரு இன்னைக்கு வந்து சின்ராஜ் ஆமா, பைக்ல வந்துட்டாரு. இன்னைக்கு வந்து அந்த முக்காடு போட்டுட்டு தான் அந்த உட்கார வச்ச அவங்க எல்லாம் வந்து பாப்பாங்க. அந்த ராதிகாவும் சரத்குமாரும் கிரௌட்ல நின்னு பாத்துருப்பாங்க சின்ராஸ் போட்ட அந்த ஃபைனல் ஓவர. நானும் அதனால நீங்களும் தேவையானியா? நம்ம வந்து விக்ரமன் எடுத்துக்கலாம். விக்ரம் சரி ராஜ்குமாரன் அந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஏன் நம்ம மணிவண்ணன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த மணிவண்ணன் இந்த பேப்பரை மாத்திட்டே போவாரா? சரி, ஓகே, மணிவண்ணன் கூட ஏதோ ஒண்ணு. இருந்துக்கலாம். ஆனா நான் வேணா மணிவண்ணன் இருந்துங்க. சோ அதனால அவரு வந்து இன்னைக்கு சின்ராஸ் தான் இன்னைக்கு டீமே காப்பாத்திருக்காரு. சோ சின்ராஸை வந்து ஃபைனலுக்கு உட்கார வச்சா அது ரொம்ப அன்ஃபேரா தான் இருக்கும். பட் அவங்க எப்படின்னு தெரியல. பும்ரா உள்ள வந்துட்டாரு அப்படின்னா ஒருத்தர் வெளியே போய் தான் ஆகணும். அது வந்து ஹர்ஷித் ராணாக்கு பதிலா வராருன்னு வச்சுக்கலாம். அப்ப சிவம் தூபே எப்படி உள்ள வருவாரு அது பாக்கணும்ல. யாராவது ஒருத்தர் இன்ஜுரி அப்படின்னா சிவம் தூபே உள்ள வரலாம். இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர். அது எப்படின்னு தெரியல. ஒருத்தர் எப்படியும் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். திலக் வர்மா, வச்சு ஹர்திக் பாண்டியாவை ஒதுக்கிடுவாங்க. ஹர்திக் பாண்டியா போனாலாம் மேட்ச் பனால ஆயிரும்டா. ஹர்திக் பாண்டியா நியூ பால்ல இல்ல ஏதாவது சான்ஸ் கிடைச்சா பாப்பாங்களா? ஹர்திக் பாண்டியா அதான் ஒதுக்கணும்னு தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சான்ஸ் கிடைச்சா அதுதான், அதையும் பார்க்கணும். பார்த்துட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்க. பாகிஸ்தான் வந்து அந்த ஹாரிஸ் ராஃப், அந்த ஃபர்ஹான் ஓப்பனர் அவங்களுக்குலாம் வேற இது வச்சிருக்காங்க, என்கொயரி வச்சிருக்காங்க. அந்த அவங்க பண்ண செலிப்ரேஷன் அதெல்லாம். அது மாதிரி 2 டீமுமே வந்து வார் சம்பந்தமாலாம் பேசக்கூடாது. ஆமா, ஒழுங்கா வந்து மேட்சை அவர் விளையாடுங்க வந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு, சொல்லியிருக்காங்க. நான் கையை வந்து சும்மா இப்படிதான் கொண்டு கீழே போட்டேன். பெரிய அதுக்கெல்லாம் எஸ்டிஆர் எந்த இவரு. அர்த்தம், இவர் வந்து கீழே விரல் வித்த வச்சேன், காட்டுறாரு. இதுக்கெல்லாம் ஒரு சைனா அப்படின்னு இன்கொயரியில அவர் சொல்லியிருக்காரு, ஆன்சர் பண்ணியிருக்காரு. அதான் பெரிய எஸ்டிஆர் அவரு. ஸோ அதனால இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். விரல் வித்து ஆட்டுறவர் இல்லையா, விரல விட்டு ஆட்டுறதா? சிலம்பாட்டம். ஸோ அது மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு இனிமேல் போக தான் தெரியும். இந்த அப்டேட்ஸ் எல்லாம் ஹாரிஸ் ராஃப் சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு கூட சொல்றாங்க. அவைலபிலிட்டி தெரியும். அதே மாதிரி இவங்க 3 பேரோட அவைலபிலிட்டி நமக்கு இனிமேல் தான் தெரியும். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி மேட்ச். வியூவர்ஸாக நம்ம பார்க்கறதுக்கு வந்து செம்ம த்ரில்லிங் மேட்ச். அன்பார்ச்சுனேட்லி 2 பேருமே நல்லா ஆடினாங்க. ஸ்ரீலங்கா வெல் பிளேட், பட் ஒன்றும் பண்ண முடியாது, தோத்துட்டீங்க, வீட்டுக்கு போக வேண்டியதான். இந்தியா அகைன் அன்பீட்டனா ஃபைனலுக்கு போயிருக்காங்க. ஒரு சர்க்கிளும் இல்லாமல் ஏஷியா கப்பை ஜெயிப்பாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் ஒருத்தர் தான் பிரியாணி வந்திருக்கு. இன்னும் மிச்சம் 2 பேர் எங்களுக்கு இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணல. நான் எடுத்த அந்த 3 பேர்ல. ஸோ அதுல வந்து அந்த கோபிநாத், கோபிநாத், அதுக்கப்புறம் அந்த யுவன், அவங்க 2 பேருமே வந்து இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணல. பண்ணுங்க சீக்கிரமா. உங்களுக்கு பிரியாணி காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ 8Kக்கு மீண்டும் நன்றி. இன்னும் நிறைய வளருவோம். சிக்கன் பிரியாணி கேட்டிருக்காங்களா? கேட்ட ஒருத்தர் மட்டன் தான் கேட்டாரு. ஸோ அவருக்கு கொடுத்தாச்சு. மிச்சம் 2 பேர் ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். அப்படி இல்லாட்டி வேற 2 பேரை பிக் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான். 8000 தாண்டி நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் நம்மளோட வியூவர்ஸோட ஆதரவோட. ஸோ நீங்க கடைசியா அவங்க சொல்ல வேண்டிய கருத்துக்கெல்லாம் இந்த எபிசோடுக்கு சொல்லிருங்க. கடையை மூடுவோம். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். இப்போ அடுத்த ஃபைனல்ஸ்ல மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது பஸ் இருந்தா, பஸ் ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு ஒரு பஸ் வந்தா ஏறிடுவோம். நன்றி, தேங்க்யூ ஆல். திருப்பி நாங்க வரோம், சீக்கிரமே வரோம். பை.